ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்வெஸ்ட் வந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய், அப்புறம் பாவக்காய் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி கொடிச்சம்மங்கி பூத்துருக்கு, அது பறிச்சுக்கலாம். அப்புறம் நாகர்கோவில் சாம்பார் மிளகாய் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம வாசனைங்க, சூப்பராக இருக்கும். கொடிச்சம்மங்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா பூ வந்து நல்லா கட்டி கோர்த்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ வச்சு தாங்க நான் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அதை. அதோட நான் இங்கே ஒரு நர்சரியில் வந்து கிடச்சிது, வாங்கி வந்து வச்சுருந்தேன். ஒரு 6 மாதத்துலேயே நமக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரியான வாசனைங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா லாங் பிளாக் பியூட்டி வந்து கொஞ்சம் காய்ச்சிருந்துச்சுங்க, அதையும் பறிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமே அது வந்து வெம்புது, பழுத்துடுது. அதுக்கு வந்து நம்ம எரிக்கை இலை இருக்குதுங்களா, அதை கொஞ்சம் நம்ம இது பண்ணி ஊற வச்சு பூவோடு பறிச்சுட்டு வந்து தண்ணியில் நல்லா ஒரு 4 நாள் 5 நாள் ஊற வச்சுட்டு தண்ணி நிறைய டைலூட் பண்ணிவிட்டு கொடுக்கணும். அதை செஞ்சோம்னா சீக்கிரமாகவே அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். இங்கே பார்த்திங்கன்னா இது தாங்க நாகர்கோவில் மிளகா, சாம்பார் மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது நான் இது வந்து பச்சை மிளகானே நினச்சிட்டேன். கொஞ்சம் பிஞ்சிலேயே நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து நான் பச்சை மிளகான்னு நினச்சிட்டு நான் பிஞ்சிலேயே அறுவடை பண்ணிட்டேன். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வருது. அப்புறம் தான் தெரியும் இது வந்து நாகர்கோவில் சாம்பார் மிளகான்னு. எங்கள் குரூப்பில் வந்து ஒரு சிஸ்டர், லோகா சிஸ்டர் வந்து எனக்கு கொடுத்தாங்க, ஷேர் பண்ணாங்க. அதை வச்சு இந்த அளவு வந்துருக்கு பாருங்கள், நிறைய மிளகா நாற்று வந்துருந்துச்சு. இது வந்து நம்ம குடமிளகா மாதிரி யூஸ் பண்ணலாம், நல்ல ஃப்ளேவராக இருக்குது. சாம்பாருக்கு நான் போட்டிருந்தேன், நல்லா இருந்தது. ஃப்ரைட் ரைஸ், சாம்பார், அந்த சிக்கன் கிரேவி அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய குத்து குத்தாக வச்சுருக்கு பாருங்கள் மிளகா, பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே நான் வந்து காஸ்மோஸ் செடியெலாம் வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலர் காஸ்மோஸ் செடி. எல்லா மிளகாயிலுமே நிறைய பூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கஸ்தூரி வெண்டை, இது வந்து காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாவக்காய் இருக்குது, பாவக்காய் பறிச்சிக்கலாம். கஸ்தூரி வெண்டையை பற்றி எனக்கு சரியாக தெரியல, அது வந்து மறுபடியும் கட் பண்ணி விட்டால் வருமா என்னென்னு கட் பண்ணி விட்டு பார்க்கலாம். பாவக்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பழுத்துருச்சு, சரியாக பார்க்கல. ஒரு 2 நாளாக வரல மாடிக்கு, அப்படின்னா கொஞ்சம் பழுத்துருச்சு. வரிப்புடல் பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சிருச்சு நம்மளுக்கு. இது வந்து கொஞ்சம் லாஸ்ட் அறுவடைன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் விதைக்காக விட்டு வச்சுருந்தேன், அது தெரியாமல் என் ஹஸ்பண்ட் வந்து பறிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் முத்தின ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தால் நம்ம விதைக்கு எடுத்துருக்கலாம். அது தெரியாமல் பறிச்சிட்டாங்க. சரின்னு அதை வந்து குழம்புல போட்டுக்கலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கான அறுவடை வந்து இவ்வளோ தாங்க. ஒரே ஒரு தக்காளி இருந்துச்சு, அதையும் பறிச்சாச்சு. பாவக்காய், கோவக்காய், கத்திரிக்காய், ஒரு புடலங்காய், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் பொடி சம்மங்கி,
இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா பெரிய சைஸில் ஒன்றே ஒன்று ஒளிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதையும் பறிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.